ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام أعظم عند الله وأحب إليه من العمل فيهن من أيام ذي العشر عشر ذي الحجة أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் நோக்கிலே இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எங்கிருந்த போதிலும் எம்மை படைத்த நாயன் வல்லநாயன் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து இந்த வாழ்க்கையில் சில காலங்களை பெருமதிமிக்க காலங்களாக, அதிகம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய காலங்களாக, அதிகம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய காலங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலங்களில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுக்க வேண்டும், அதிகமான நற்கர்மங்களை புரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அடியார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படியான சிறப்புமிக்க நாட்களை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்வதாக இருந்தால் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விடயத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வான். நான் ஓதிய ஆரம்ப வசனங்களே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த 10 நாட்கள்? அல்லாஹு தஆலா 10 நாட்கள் என்று எந்த நாட்களை கூறுகிறான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள், அதிகமானோர் இந்த 10 நாட்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் என்பது துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள் என்று கூறுகிறார்கள். இந்த முதலாவது 10 நாட்கள் பெருமதிமிக்க நாட்கள். இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கக்கூடிய அதிகமான அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். பெரும் தியாகங்களை கடந்து வந்த வரலாறை சுமந்து நிற்கின்ற நாட்கள் இவை.
இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை உற்று நோக்கினால், ஒரு குடும்பம், ஒரு நபி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தினுடைய அந்த வரலாற்று பின்னணியை நாமும் நினைவு கூர்ந்து அமலாக புரிகின்ற, நற்கர்மமாக செய்கின்ற சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா தந்த மிகப்பெரிய அந்த தியாகத்தின் அமல்களை புரிகின்ற நாட்களாக அல்லாஹு தஆலா இந்த நாட்களை ஆக்கி வைத்திருக்கிறான். சிறப்பான நாட்கள். முன்னோர்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் பெருமதியான நாட்கள். ரமதானுடைய கடைசி 10 வந்தால் அந்த நாட்களை முழுமையாக அமல்களோடு உயிர்ப்பிக்க வேண்டும். இரவு நேரம் இபாதத்தில் திளைக்க வேண்டும், பகல் முழுவதும் நோன்பு நோற்றிருக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த நாட்களை பெருமதியாக பார்ப்போம். அதே போன்று முஹர்ரத்தினுடைய முதலாவது 10 நாட்கள், ஆஷூரா, தாஷூஆ வரக்கூடிய நாட்கள். அதே போன்றுதான் இன்னும் சிறப்பு வாய்ந்த, அல்லாஹு தஆலாவும் சிறப்பான நாட்கள் என்று கூறிய, நான் கூறிய ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற நாட்களில் அஅஸமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மகத்துவமான நாட்கள். அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின், அந்த நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்கள். அந்த நாட்களினுடைய அமலை அல்லாஹ் விரும்புகிறான். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களில் அடியார்கள் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டிய அந்த அமல்களை அல்லாஹ்விடம் அதிகமாக இபாதத்துக்களில் திளைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல்கள் புரிவதில் மிகச் சிறந்த நாட்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்கா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையான இந்த நாட்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் பெருமதியான நாட்கள். ஆனால் ரமலானிலே, அந்த நாட்களில் கடைசி 10 ரமலானுடைய மாதத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை போன்று இந்த 10 நாட்களை பற்றியும் நாம் யோசிப்பது கிடையாது. இந்த நாட்களை பற்றிய உணர்வும் எங்களுக்கு கிடையாது. இந்த நாட்களில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்ற முக்கியத்துவம் எமது சமூகத்திலே போன்ற பலரிடம் இன்னும் பலகீனமாகவே காணப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸூமு தில்ஹிஜ்ஜாவினுடைய 9 நாட்களும் நபி அவர்கள் நோன்பு நோட்பார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு நாள் 1000 நாளுக்கு நிகரானது. அதுபோன்று அதிலே வரக்கூடிய அரஃபாவுடைய தினம் 10,000 நாட்களுக்கு நிகரானது. பெருமதியான நாட்கள், நபியவர்கள் முழுமையாக நோன்பு நோற்ற நாட்கள், இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளையும் நினைவு கூர்கின்ற நாட்கள். கலிமாவை ஐயாமு தஷ்ரீக், அரஃபாவினுடைய தினத்திலே இருந்து ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும் எல்லா இடங்களிலும் தக்பீரை முழங்குகிறோம். தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கின்ற அந்த கலிமாவை, உலகத்தில் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்கின்ற அந்த கலிமாவை, ஷஹாதத்தை உணர்த்துகின்ற வார்த்தைகள் அனைத்து நாவுகளிலும் இந்த 10 நாட்களில் தவழுகின்றது, கலிமாவை தொடர்படுத்துகின்றது. பெருநாளுடைய தொழுகை சம்பந்தப்படுகிறது. ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகை நிறைவேற்றுகிறோம். அதுபோன்று நோன்பு வருகின்றது. அரஃபாவுடைய நோன்பை இந்த மாதத்திலே 10 நாட்களுக்குள் நாங்கள் நோட்கிறோம். அதே போன்று சதகா, ஜகாத்தை நினைவு கூறுகின்ற குர்பானி, உல்ஹியா, அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிடுகிறோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய அமலையும் ஹாஜிகள் நிறைவேற்றுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய 5 பிரதான அமல்களும் கடமைகளையும் சம்பந்தப்பட்ட ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. பெருமதி வாய்ந்த 50 கடமைகளையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. பெருமதியான நாட்கள். முன்னோர்கள் ஏனைய நாட்களை விட இந்த நாட்களை பெருமதியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின் மினத் தக்பீரி வத்தஹ்லீலி வத்தஹ்மீதி, இந்த நாட்களிலே தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்கின்ற அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய சுப்ஹானல்லாஹ், இவைகளை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு சொல்றான், வயஸ்குருஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், சில நாட்களில், குறிப்பிட்ட அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை அவர்கள் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும்.
அல்லாஹு தஆலா அடியார்கள் இந்த நாட்களில் பெருமை பாராட்டு அடியார்களுடைய அமல்களை வைத்து அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் யுபாஹி அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான் என்னுடைய அடியார்களுடைய இபாதத் என்று. அன்புக்குரியவர்களே, பெரும் வரலாற்று பின்னணியோடு தொடர்பட்ட இபாதத்துக்கள். ஹஜ்ஜாஜிகள் அங்கே காபாவை தரிசிக்கிறார்கள், தவாஃப் செய்கிறார்கள், அற்புதத்தை நிகழ்த்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான தியாகம் செய்தார்கள், எப்படியான தியாகத்தை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றார்கள். 3 பெரும் தியாகம் செய்தார்கள். முதலாவது தியாகம், தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் சிறு குழந்தையையும் தனிமையான ஒரு பாலைவனத்தில் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கொண்டு விட்டு வருகிறார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை நான் இந்த இடத்திலே இந்த தானியங்கள் எதுவும் இல்லாத உனது சங்கையான வீட்டுக்கருகிலே நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். துஆ செய்கிறார்கள். ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், மனிதர்களுடைய உள்ளங்களை அதன் பக்கம் நீ நாடக்கூடியதாக ஆக்கியருள்வாயாக என்று துஆ செய்தார்கள். அஃஇதத்தம் மினன் நாஸ், எல்லா மனிதர்களும் அல்ல, அஃஇதத்தன் நாஸ் என்று சொல்லியிருந்தால் உலகத்தில் இருக்கிற முழு மனிதர்களும் அந்த இடத்தை நோக்கி சென்றிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அஃஇதத்தம் மினன் நாஸ், மனிதர்களில் சிலருடைய, யாருக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீகை கொடுக்கிறானோ, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் தான் அந்த மண்ணுக்கு செல்வார்கள், அந்த பாக்கியத்தை பெறுவார்கள், அந்த கஅபாவை தவாஃப் செய்வார்கள், அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவார்கள், அந்த சஃபா மர்வாவுக்கு சஅய் ஓடுவார்கள், அந்த மஷ்அருல் ஹராமிலே நிற்பார்கள், அந்த ஜம்ராவிலே கல்லடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிகமான அத்தாட்சிகள் நிறைந்த இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தினுடைய தியாகம், தன்னந்தனியாக தன் மனைவியையும் தனக்கு கிடைத்த அந்த அன்பு குழந்தையையும் விட்டு வருகிறார்கள். மனைவி கேட்கிறார், ஏன் விட்டு செல்கிறீர்கள்? மனைவிக்கு தெரியாது, ஏன் இந்த இடத்திலே தனிமையில் எங்களை விட்டு செல்கிறீர்கள்? திரும்பவும் கேட்கிறார், பதில் இல்லை. 3வது தடவையாக கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு தஆலா உங்களை ஏவினானா இப்படி செய்யுமாறு? ஆம் என்று தலையை சீர்விட்டு செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படி என்றால் எங்களை கைவிட மாட்டான். அன்புக்குரியவர்களே, அவர்களிடம் இருந்த ஈமான் மனைவியிடம் அசையாமல் இருந்தது, பிள்ளைகளிடம் இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற நேரத்தில் யாரும் மறுக்க மாட்டார்கள், யாரும் தயங்க மாட்டார்கள், யாரும் பின்னிக்க மாட்டார்கள், உடனடியாக அங்கீகரித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் தக்பீரை உணர்த்துகின்ற மாதம், தக்பீர் சொல்கிறோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றால் அவன் தான் பெரியவன், அவனை விட உலகத்தில் எதுவும் கிடையாது. அதுதான் தக்பீருடைய மகத்துவம். உள்ளத்தினால் அந்த அங்கீகாரம் வர வேண்டும். உலகத்தில் எல்லா நிலைமைகள், என்ன சந்தர்ப்பங்கள், எப்படியான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மிகப்பெரியது என்ற உணர்வு வர வேண்டும். அதுதான் அக்பர், மிகப்பெரியவன் அல்லாஹ் என்கின்ற உணர்வு. அந்த உணர்வு உள்ளத்திலே வர வேண்டும். அந்த உணர்வு அந்த மனைவி ஹாஜரிடம் இருந்தது. அல்லாஹ் ஏவினானா என்று சொன்னவுடன் மறுவார்த்தை இல்லை, உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தியாகம், நாங்கள் கொழும்பு பஸ் ஸ்டாண்ட்ல தவற ஒரு குழந்தையை விட்டுட்டு வந்தா சமூகம் எங்களை எப்படி பேசும்? எப்படியான தியாகம்! தன்னந்தனியாக ஒரு பாலைவனத்தில் எவ்வித வசதிகளும் இல்லாமல் விட்டு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் அசையாத ஒரு அற்புதத்தை கொடுத்தானா இல்லையா? அந்த குழந்தைக்கு நீர்புகட்ட ஊட்டெடுத்த ஜம்சம், ஜம்சம் மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, எதற்காக நாம் குடிக்கிறோமோ அந்த பிரயோஜனத்தை தருகின்ற சக்தி அல்லாஹ் ஜம்சமுக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை வருடம் ஜம்சம் உருவாகி, எத்தனை ஆயிரம் வருடம், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் குடித்திருக்கிறார்கள், குளித்திருக்கிறார்கள், வீடுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், சேமித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம் மக்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் ஒன்று சேர்கிறார்கள். 50 லட்சம் ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர்கள் வருகிறார்கள். அத்தனை பேர்களும் எத்தனை லிட்டர் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீர் வற்றியதா?
நீர் மாசடைந்ததா, நீர் பழுதடைந்ததா? வீட்டுக்கு நீங்கள் 20 வருடத்துக்கு முன்னால் கொண்டு வந்து கலனிலே வைத்த அந்த தண்ணீரை இன்றும் பருக முடியும். மாசடையவில்லை, பழுதடையவில்லை. அல்லாஹ் அற்புதத்தை வைத்திருக்கிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அத்தாட்சியிலே வைத்திருக்கிறான். தியாகத்தின் பின்னால வந்த உதவி அது வற்றாது, காலத்தாலும் வற்றாது, அதனுடைய பிரயோஜனம் மாறாது. நாங்க அந்த ஜம்ஸம நோய்க்காக குடிக்கணுமா, அந்த நியத்தோட குடிச்சா அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். தாகத்துக்காக கொடுக்கிறீங்க, அல்லாஹ் தாகத்தை தீர்ப்பான். பசிக்காக கொடுக்கிறீங்க, அல்லாஹ் பசியையும் தீர்ப்பான். சஹாபாக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். மாத கணக்கிலே வெறும் ஜம்ஸமை அருந்தி வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை மனனம் செய்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்ட நேரத்திலே, நான் ஜம்ஸம் தண்ணீரை குடிக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல மனன சக்தியை தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நான் கொடுத்தேன். அல்லாஹு தஆலா முழு ஹதீஸ்களையும், பார்க்கின்ற ஹதீஸ்களை எல்லாம் உள்ளத்திலே மனனமாய செய்து விட்டான். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்திலே காபாவை தவாஃப் செய்வதற்காக சென்று விட்டார்கள். இப்பொழுது மக்கள் எல்லாம் காபாவிலே அதிகமானோர் சூழ்ந்து விட்டார்கள். இவருக்கு வெளி தேவை, சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே வெளியாகி செல்ல முடியாது. வெளியாகி சென்றால் ஏனையோரையும் கால்களை எல்லாம் மிதித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். எனவே தாகம் வந்துவிட்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற நிலைமை. இப்படியான நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? யாராவது தண்ணீர் குடிப்போமா? ஆனால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜம்ஸமுடைய நீரை, யா அல்லாஹ் என்னுடைய சிறுநீர் தேவையாக இருக்கின்றது, அந்த தேவையை எனக்கு இல்லாமல் செய்வாயாக என்ற நியத்தோடு தண்ணீரை பருகினார்கள். கிதாபுல் இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். காலை வரைக்கும் அவர்கள் சிறுநீருடைய தேவை ஏற்படவே இல்லை. அல்லாஹ் தஆலா அற்புதத்தை வைத்திருக்கிறான். எங்களுடைய எண்ணங்களில், உறுதிகளில் பலகீனம் இருக்கலாம். மா உஸம்ஸம், ஜம்ஸம் என்ற நீர் லிமா ஷரிப, எதற்காக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நாம் குடிக்கிறோம், அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி தருவான். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காலை வரைக்கும் நாங்க சிறுநீர் எங்களுக்கு தேவை ஏற்பட்டால் யாரும் தண்ணீர் பக்கம் போகவே மாட்டோம், குடித்தால் இன்னும் அதிகரிக்கும் என்று. ஆனால் அந்த ஜம்ஸமை பருகினால் அந்த தேவையும் அல்லாஹ் தஆலா மாற்றுவான். எதற்காக குடிக்கப்படுதோ அந்த அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது போன்ற அத்தாட்சிகளை அந்த குடும்பம் நிகழ்த்தியது, அந்த வரலாற்று பின்னணியை கொண்டதாகத்தான் இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த தாய் செய்த தியாகம், தண்ணீரை தேடி ஓடினார். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் இன்று ஹஜ்ஜாஜிகள் அங்கே ஓடுகிறார்கள் தொங்கோட்டமாக. அந்த அமலை நினைவு கூறுகிறார்கள், அந்த குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் அவர்களுக்காக அந்த இடத்திலே சிலைகளை வைத்திருக்கலாம், ஞாபக சின்னங்களை வைத்திருக்கலாம். அல்லாஹ் அதை வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஷாயிர் வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய தியாகத்தை முழு உலகத்தில் வருகின்ற மனித சமுதாயமும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நினைவு கூறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது தியாகம், இரண்டாவது சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் சொன்ன நேரத்தில், அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பின், அல்லாஹு தஆலாவின் பக்கம் மக்களை அழைத்த நேரத்தில் நெருப்பு குண்டத்திலே போடுகிறார்கள், மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்திலும் மலக்குமாருடைய உதவியை எதிர்பார்க்காமல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். அதுதான் விடயம். எங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? அந்த நெருப்பு சுடும் என்ற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்ய வந்தால் உதவி வேண்டாம் என்று சொல்லுவோமா? அந்த நேரத்திலும் நெருப்புக்கு சுடுகின்ற சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே நெருப்பு சுடாது, மலக்கு என்னை பாதுகாக்க தேவையில்லை, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்றார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு தான் கட்டளையிட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சுடக்கூடாது, நீ குளிராக இருக்க வேண்டும், சாந்தியாக இருக்க வேண்டும். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆள் அனுப்பி பாதுகாக்கல்ல. எந்த நெருப்பை சுடும் என்று நாம் நினைத்தோமோ அந்த நெருப்பை உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் குளிர்மையான சாந்தமான நாட்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு மேல கிடையாது. வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. அதுதான் உள்ளத்திலே வர வேண்டிய ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தால் இந்த தியாகத்தினுடைய வரலாற்று பின்னணியில் எம்மை நாம் சீரமைத்துக் கொள்வோம். வெறும் வார்த்தைகளாக எங்களுடைய தக்பீர்கள் இருக்காது. மூன்றாவது சோதனை எப்படியான சோதனை? மூன்றாவது சோதனை 86 வயதிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற, வயது முதிர்ந்த நேரத்திலே கிடைத்த, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்து காத்து கிடைத்த குழந்தை. அல்லாஹ் கனவிலே சொல்கிறான்,
யா புனை இன்னி அராஃபில் மனாம், எனது சிறிய மகனே, கனவிலே நான் கண்டேன், அன்னி அஸ்பஹுக், உங்களை நான் அறுத்து பலியிடுவதாக கண்டேன். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நடக்கின்ற பருவத்தை அடைந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கனவிலே கொடுக்கிறான், ருயல் அம்பியா வஹ்யுன், நபிமார்களுடைய கனவு வஹீக்கு நிகரானது, அல்லாஹ்வுடைய செய்தி. எனவே கனவிலே காண்கிறேன், அன்னி அஸ்பஹுக், நான் உங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஃபந்துர் மாதா தரா, 13 வயது பிள்ளை என்ன சொல்லும்? வாப்பா கொலகாரனை போல என்ன கொலை செய்ய பார்க்கிறார் சொல்லும். ஆனால் ஈமானிய குழந்தை அப்படி சொல்ல மாட்டார். ஃபந்துர் மாதா தரா, என்ன கருதுகிறீங்க என்று மகனிடம் கேட்கிறார்கள். ஈமானிய சூழலிலே வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை என்ன சொல்கிறது? கால யா அபதிஃப் அல் மா துமர், என்ன கட்டளையோ அல்லாஹ்விடம் வந்திருக்கிறது அதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிர், என்ன பொறுமையோடு நீங்க காண்பீங்க, நான் அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். மகன் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். ஷைத்தான் குழப்புகிறான். மனைவியிடம் சென்று சொல்கிறான், ஹாஜர் அவளிடம் சொல்றான், உங்களோட கணவர் பிள்ளையை அறுக்க கொண்டு போறார், அல்லாஹ்வுடைய கட்டளையா, விட்டு விடுங்கள் சொல்கிறார்கள். 3 முறை வந்து ஷைத்தான் நண்பர்களுடைய தோற்றத்திலே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழப்புகிறான். அந்த இடத்திலே கல்லை தூக்கி வீசுகிறார்கள். அதனாலே தான் இன்று ஹஜ்ஜாஜிகள் 3 ஜம்ராவிலே அங்கே கல்லறிகிறார்கள். அல்லாஹ் அதையும் அற்புதமாகத்தான் வைத்திருக்கிறான். அந்த ஜம்ராவிலே எத்தனை கற்கள் அடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒரு நாளைக்கு 21 கற்கள் வீதம் 63 கற்களை வீசுகிறார்கள். போற லட்சக்கணக்கான அத்தனை ஹாஜிகளும் அங்கே கல்லறிந்தால் எப்படியான மழை இருக்க வேண்டும்? அங்கே அவ்வளவு பேருக்கும் தேவையான கல்லை பொறுக்கி அந்த இடத்திலே அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த இடத்தில் கல் பற்றாக்குறை வரவும் இல்லை, அந்த இடத்திலே கல் மழை போன்று நிறையவும் இல்லை. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ் தஆலா அத்தாட்சியை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு விடயங்களும் அந்த நபி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அத்தாட்சிகளாக வைத்திருக்கிறான். மகனை கூட்டி செல்கிறார்கள். மகன் வாப்பாவுக்கு புத்திமதி சொல்கிறார், தந்தையே, நீங்கள் என்னை அறுக்கின்ற நேரத்தில் மல்லாக்க படுக்க வையுங்கள், கால்களை கட்டிவிடுங்கள், நான் துடித்தால் உங்களுடைய மனது துன்பப்படும், என்னை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும், ஆடைகளை களைந்து விடுங்கள், இரத்தம் தோய்ந்த ஆடையை பார்த்தால் தாய் கவலைப்படுவாள். எப்படியான விடயம்! கத்தியை கொண்டு வந்து அறுக்கிறார்கள், அறுக்கவில்லை. கத்தி என்றால் வெட்டும் என்றுதான் தெரியும், அறுக்கவில்லை. கத்தி பேசுகிறது, ஹலீலே இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய தோழரே, நீங்கள் அறுக்க சொல்கிறீர்கள், ஆனால் ஜலீலாகிய அல்லாஹ், உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அறுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. அறுக்கும் என்று நினைத்த கற்றி அறுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னால் நீங்க அறுக்க வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம், அறுத்தார்கள். ஆனால் கத்தி அறுக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். இந்த சோதனை உலகத்திலே முழு சோதனைகளையும் கொடுக்கிற அல்லாஹ்வே சொல்கிறான், இப்ராஹிம் என்று நாங்கள் அழைத்தோம், உங்களோட கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய சோதனை, இது ஒரு மிகப்பெரிய சோதனை. நீண்ட நாள் தவம் இருந்து கிடைத்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக அருங்கள் என்ற கட்டளை வந்தவுடன் உடனடியாக அறுக்க துணிந்தீர்களே, இது ஈமானிய உணர்வு. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற முனைந்த அந்த தியாகத்துக்காகத்தான் குர்பானி. நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படத்திலே அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹ் ஒரு ஆட்டை அல்லாஹ் அங்கே இறக்கி வைத்தான். இன்றும் அந்த அமலை நினைவு கூறுகின்ற ஒன்றாக, இபாதத்தாக, வணக்கமாக நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே யௌமுன் நஹ்ர், பெருநாளுடைய தினம், அஃவல், அந்த நாளிலே நாங்கள் செய்கிற வணக்கத்திலே ஒன்றுதான், மன் வஜத ஸஅத்தன் வலம் யுضحி ஃபலா யக்ரபன் முஸல்லானா, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் அந்த உதுஹியாவை கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே வசதியுடையவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாக அந்த யௌமுன் நஹ்ருடைய அறுத்து பலியிடுகின்ற நாளினுடைய சிறப்பம்சமாக அந்த நபி இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை உணர்த்துகின்ற ஒன்றாக ஹஜ்ஜாஜிகள், ஹாஜிகள் லட்சக்கணக்கிலே ஆடுகளை அறுக்கிறார்கள். எத்தனை லட்சம் ஆடுகள் 2 நாட்களுக்குள் அத்தனை ஆடுகளும் அறுக்கப்பட்டு இறைச்சிகளும் பங்கிடப்பட்டு அடையாளமே இல்லாமல் போய்விடும். ஆடு தட்டுப்பாடு வந்தையும் இல்லை, இறைச்சிகள் அங்கங்கு சின்ன பின்னமாக கிடந்ததும் இல்லை. அல்லாஹ் அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் அத்தாட்சி. யோசித்து பார்த்தால் விளங்காது. மத்தாஃபிலே அங்க தவாப் செய்கிறார்கள். எத்தனை லட்சம் பேர்கள் போகிறார்கள். அத்தனை யாருக்காவது தவாப் செய்ய இடம் கிடைக்கலன்னு திரும்பி வந்தாங்களா?
அன்புக்குரியவர்களை அல்லாஹ் தஆலா அதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். தேவைக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஏனென்றால் இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ இருக்கிறது, வமன் தகலஹு கான ஆமினா. யார் அங்கே நுழைந்து விடுகிறாரோ அவர் பாதுகாக்கப்பட்டவர். விலங்குகளாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹத்தாபை கொலை செய்தவனை ஹரத்தின் எல்லைக்குள் கண்டாலும் நான் அவனை தொடமாட்டேன். ஹரத்தின் எல்லைக்குள் நான் அவனை தொடமாட்டேன். ஏனென்றால் அந்த மண்ணிலே ஒரு கொலைகாரனுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. விலங்குகளும் பட்டியாடப்படக்கூடாது. அப்படியான ஒரு உலமாக விரும்பிய கனிகளை புசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சாதாரணமான ஒரு தியாகத்தின் பின்னணி அல்ல. அல்லாஹ்வே சொல்கிறான், பெரும் சோதனை, பெரும் தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன். அந்த சோதிக்கக்கூடியவனே, ஒரு எக்ஸாம் பேப்பருடைய கேள்வி எடுக்கக்கூடிய அவரே சொன்னால் கேள்வி கஷ்டம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அது போன்றுதான் படைத்த ரப்பே சொல்கிறான், சோதனை கொடுக்கின்ற ரப்பே சொல்கிறான், இது மிகப்பெரிய சோதனை என்று சொல்கிறான். அந்த சோதனைகளை தான் அமல்களாக நினைவு கூறுகிறோம். இத்தனை அமல்களையும் உள்ளடக்கிய பெருமதியான நாட்களாகத்தான் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களையும் நாங்கள் அன்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நாளை நாங்கள் அடைய இருக்கிறோம். நோன்பு நோக்க வேண்டும். இந்த நாளிலே செய்ய வேண்டிய பெரும் இபாதத்துக்கள் இருக்கிறது. நாங்கள் 8 நாட்களும் நோன்பு நோற்று அரஃபாவுடைய தினத்திலும் நோன்பு நோக்கலாம். அரஃபாவுடைய நாள் மிக சிறப்பு மிக்க நாள். கைரு துஆ யௌம அரஃபா. துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே கேட்கின்ற நாள். அது மாத்திரமல்ல, சௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே நோக்கின்ற நோன்பு அஹ்தஸிபு அலல்லாஹி யுகஃபிரு ஸனத்தல்லதி கபல வல்லதி பஅதா. ஒரு வருடம் முன்னால ஒரு வருடம் பின்னால இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே செய்யக்கூடிய ஒரு துஆவாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்துஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அதிகமான நபிமார்கள் செய்த ஒரு துஆவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த நாளுடைய துஆ பெருமதி வாய்ந்தது. அந்த நாளினுடைய நோன்பு பெருமதி வாய்ந்தது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா உலகத்திலே அதிகமானோரை நரகத்திலே இருந்து விடுதலை செய்கின்ற நாள் அரஃபாவுடைய நாள். அதிகமான மனிதர்களை அல்லாஹ் தஆலா அந்த நாளிலே அரஃபாவுடைய தினத்திலே அதிகமான மனிதர்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான். அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய, அந்த நாளில் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதுல் ஹஜ்ஜினுடைய முதலாவது நாளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? தூய்மையோடு போக வேண்டும். பாவத்திலிருந்து எம்மை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். எம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு தூய்மையானவர்களாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. உங்களுடைய பாவங்களுக்கு இருந்து முழுமையான பாவ மன்னிப்பு தேடுங்கள். மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், செய்த பாவத்தின் கவலையோடு அப்படியான தௌபா செய்து முழுமையான தூய்மையானவர்களாக அந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்தில் எம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அமல்களுக்கு நாம் தயாராக வேண்டும். அந்த நாட்களிலே நோன்பு நோக்க வேண்டும். அந்த நாட்களிலே வரக்கூடிய உதுஹிய்யாவினுடைய அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். உதுஹிய்யாவை யாரெல்லாம் கொடுக்க நியத்து வைக்கிறீர்களோ, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாளில் இருந்து அந்த நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நகங்களையோ முடிகளையோ சிரைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதா யுதுஹி, யார் உதுஹியா கொடுக்க நாடுகிறாரோ, ஃபலா யக்லிம அல்ஃபாரஹு வலா யக்ஸிர ஷஅரஹு, அவருடைய முடியை அவர் குறைக்கவும் கூடாது, அவருடைய நகங்களை அவர் வெட்டவும் கூடாது. உதுஹியா கொடுக்கக்கூடியவர் அந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு உலமாக்கள் என்ன காரணத்துக்காக என்றால், அந்த முடிகள் அந்த நகங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காரணம் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு காரணம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜிலே ஒரு இஹ்ராம் அணிந்தவருக்கு என்ன விடயம் இருக்கிறதோ அதற்கு ஒப்பான ஒன்றாக அல்லாஹ் தஆலா இங்கும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவேதான் அந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமான இன்னும் ஒரு இபாதத்து தான் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய மாதம். அங்கே ஹாஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு விடையளித்து விட்டோம் என்று அங்கே தல்பியா சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இங்கே எங்களுடைய அரஃபாவுடைய தினத்திலே இருந்து ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும் தக்பீரை தந்திருக்கிறான். அரஃபாவுடைய சுபஹிலே இருந்து நாங்கள் தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிதுகளிலே தக்பீரை சொல்வோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் சந்தைகளில் சொல்வார்கள், வீடுகளில் சொல்வார்கள்,
செல்கின்ற வழிகளில் சொல்வார்கள், அவர்களுடைய சபைகளில் சொல்வார்கள், தக்பீருடைய நாட்கள், அரபாவுடைய தினத்தில் ஐயாமு தஷ்ரீக் வரக்கூடிய நாட்கள், வீடுகளிலும் நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸையினு அயாதகும் பித்தக்பீர், உங்களுடைய பெருநாளை தக்பீரை கொண்டு அலங்கரியுங்கள். அதிலும் இந்த விசேடமான நாட்கள் அதிகம் அதிகம் நாங்கள் அல்லாஹ்வை அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்ற அந்த உணர்வோடு அந்த தக்பீர் எங்களுடைய நாவுகளில் இருந்து வெளிவர வேண்டும். அப்படியாக தக்பீரை மொழிய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாளினுடைய இபாதத்துகள், பெருநாளுடைய தினம் இருக்கிறது, பெருநாளுடைய சுன்னத்தான தொழுகை இருக்கிறது, அன்றைய தினம் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உதவிகள் இருக்கிறது, உதுஹியாவுடைய கடமைகள் இருக்கிறது, உறவுகளை இணைந்து வாழ்கின்ற அந்த நற்கர்மங்கள் இருக்கிறது. இவ்வாறான பல்வேறு நல்ல காரியங்களை அல்லாஹ் தஆலா இந்த நாட்களுக்குள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல வலையாலின் ஆஷர், இது பெருமதியான 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள், உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கிற நாட்களில் மிக சிறந்த நாட்கள். இந்த நாட்களிலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, அல்லாஹ்வுக்கு மிக நேசமானது. அந்த எண்ணத்தோடு அந்த நாட்களை அமல்களோடு கழிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அந்த துல்ஹஜ்ஜை நாம் அடைகிற நேரத்திலே இந்த இபாதத்துக்களை திட்டமிட்டு முழுமையாக எங்களுடைய தயாரிப்போடு நோன்பாளிகளாக அந்த 10 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை தமாம் செய்ய முடியும். குர்ஆனை 10 பகுதிகளாக அழகாக பிரித்து ஒரு குர்ஆனை எங்களால் தமாம் செய்ய முடியும். இபாதத்திலே கழிக்க முடியும், நோன்பு நோக்க முடியும், ஏழை எளியவர்களோடு நெருங்க முடியும், குர்பானி என்கின்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். அன்புக்குரியவர்களே, குர்பானியிலே முக்கியமான விடயம் லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இறைச்சியை அறுத்து பலியிட்டால் அதன் இறைச்சிகளோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. யாருக்காக கொடுக்கிறோம்? பெருமைக்காக 10 மாடுகளை அறுத்து பலியிடுகிறோமா? அல்லது சடங்குக்காக கொடுக்கிறோமா? அதுவல்ல. இஹ்லாஸ் என்கின்ற தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்கின்ற ஒரு அமலாக, ஒரு குர்பான் என்ற வார்த்தை அத்தகர்ருப் இலல்லாஹ், அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய வணக்கமாக இன்று நேற்று வந்ததல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் தஆலா அவருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் குர்பான் கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வத்லு அலைஹிம் நபஅ இப்னி ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா. 2 பிள்ளைகளும் குர்பான் கொடுக்கிறார்கள், ஒருவரிடம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சம் உள்ளவர்களை மாத்திரம் தான் அங்கீகரிப்பான். அதுக்கு பின்னால் தான் ஒரு சகோதரர் அடுத்தவரை கொலை செய்கிறார். எவருடைய குர்பான் அங்கீகரிக்கப்படவில்லையோ அவர் அடுத்தவரை கொலை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற ஒரு வணக்கமாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற ஒன்றுதான் குர்பானி என்பது, அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வுடைய பாதையிலே. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய இரத்தம் ஒரு சொட்டு விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலாவிடம் அதனுடைய செய்தி சென்றுவிடும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். இப்படியான அழகான வணக்கங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை அறுத்து தர்மமாக உறவுகளுக்கும் குடும்பங்களுக்கும் பங்கிடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த தியாகத்தை நினைவு கூர்கின்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த நாட்களிலே எங்களுடைய பிரார்த்தனை, அரபாவுடைய தினத்திலே இந்த மண்ணிலே இருந்து நாம் செய்கிற பிரார்த்தனை, யா அல்லாஹ் அடுத்த வருடமாவது ஹாஜிகளாக அந்த மண்ணிலே அந்த அரபாவுடைய தினத்திலே இஸ்லாமிய சமூகம் ஒன்று கூடுகின்ற அந்த மிக பெரும் இடத்திலே எங்களையும் நீ ஒன்று சேர செய்வார் சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று பிரார்த்திப்போம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று உள்ளத்தால் ஆசைப்படுவோம். அல்லாஹ்விடம் கேட்போம். இந்த நாட்களிலே தஹ்லீல், தக்பீர், தஹ்மீதோடு லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து இபாதத்துக்களோடு தக்பீரோடு இந்த நாட்களை கழிப்போம். நோன்பு நோட்போம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக, சந்தோஷமாக இருக்கிற நாட்களில் துன்பத்தோடு வாழ்கின்ற மக்களுக்காக, பலஸ்தீன உறவுகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாம் பிரார்த்திப்போம். அவர்களுக்காகவும் நாங்கள் அழுது தொழுது எங்களுடைய பிரார்த்தனைகளில் நாம் சேர்த்துக் கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்வில் பெருமதியான இந்த நாட்களை சிறப்பாக கழிக்கின்ற நட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும்
அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களில் அமல்களோடு முழுமையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. இந்த நாட்களினுடைய முழுமையான சிறப்புகளை அடைந்தவர்களாக எங்கள் ஆக்கியல்வானாக. அல்லாஹுடைய அவன் பெரியவன் என்கின்ற உணர்வை உள்ளத்தில் ஆழமாக தந்தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவை நல்லதாக்கியுள்வானாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை ஏற்றுக்கொள்வானாக. என்னென்ன நல்லமல்களை செய்வதற்காக நாம் உறுதி பூண்டிருக்கிறோமோ அத்தனை நல்லமல்களையும் இஹ்லாஸோடு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. உதுஹியாவுடைய அந்த கடமை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தருவானாக. உலகத்தில் சிறந்த மண்ணாகிய அந்த புனித காபாவை, அந்த மடத்தை சேர்ந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு அரபாவிலேயே ஹாஜிகளாக ஒன்று சேர்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய அனைத்து நல்லமல்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எங்களுடைய ஹாஜிகள் எல்லாம் ஆஃபியத்தாக திரும்பி வரக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நாம் ஆசைப்படுகிற அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுன் மபரூராக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களை இலகுபடுத்துவானாக. அந்த மண்ணிலே அமைதி நிலைநாட்டுவானாக. காசாவிலே, ரஃபாவிலே அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயத்துக்கு ஒரு முடிவை நீ கொடுத்தல்வாயாக அல்லாஹ். அந்த மக்களுக்கு நிம்மதியை நீ கொடுத்தல்வாயாக. அந்த மக்களுக்கு அமைதியை கொடுத்தல்வாயாக. அந்த மக்கள் பெருநாளுடைய தினத்திலாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீ கொடுத்தல்வாயாக. எங்களுடைய வாழ்வின் இறுதியை நல்லதாக்கியல்வாயாக. நல்ல இபாதத்தோடு கழிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் வஹிதுல்லாஹ் ஃபஇன்ன التوحيد راس طاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى طاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى ولا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. جعلنا الله إياكم ممن اتقى ونجا وجعلنا الآخرة خيرا من الأولى وجعلنا الجنة منجأ وملجأ برحمتك يا أرحم الراحمين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. صدق الله العظيم. بارك الله لنا ولكم العظيم. وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصل به عين بنظر. أما بعد فإني أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ به بنفسه تعظيما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وعجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبو بكر بن الصديق رضي الله تعالى وعن سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وعن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وعن الستة الباقين من العشرة المبشرين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن السبطين الشهيدين الكريمين الفاضلين سيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت سيدنا الرسول رضي الله تعالى عنها وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا
ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.